ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே அகாடமி. நம்ம வந்து இன்றைக்கி ரீசனிங் கிளாஸில் வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா கேலண்டர் சம் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? கேலண்டரில் வந்து நமக்கு வந்து இந்த கிழமை ஏதாவது ஒரு டேட் கொடுத்துட்டு இது என்ன கிழமை அப்படின்னு கேட்பாங்க. இல்லாட்டி இந்த வருஷத்துலேருந்து அடுத்த வருஷம் இந்த வருஷம் திங்கக்கிழமை ஆரம்பிக்கலாம், அடுத்த வருஷம் என்ன கிழமையில ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுலாம் கேட்பாங்க. ஸோ கேலண்டர் சம்மில் வந்து அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேசிக் வந்து பார்த்துடலாம். ஓகேவா? நீங்கள் கேலண்டர் சம்மில் ஒரு சிலது வந்து கொஞ்சம் மெமரி பண்ணுற மாதிரி வரும். அதை தான் நம்ம வந்து இப்போ எழுத போகிறோம். ஸோ நோட்டில் எல்லாருமே எழுதிக்கோங்க. நான் எழுதுறதை இப்போது ஓகே. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு 1900 1999 வரைக்கும் உள்ள இயர் கொடுத்தாங்கன்னா அதுக்கு வந்து நம்ம 0. ஓகேவா? நீங்கள் இப்போ எழுதி வச்சுக்கோங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேவா? 1900 1999 வரைக்கும் கொடுத்துருந்தாங்கன்னா 0 அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். 2000 2999 இது எல்லாமே ஆண்டு. ஓகேவா? அது அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா 6 அப்படிங்கிற நம்பரை வந்து யூஸ் பண்ணணும். 3000 3909 900 கிடையாது 99 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க 4 அப்படிங்கிற நம்பரை வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? மோஸ்ட்லி இந்த மாதிரி இயர் தான் கொடுப்பாங்க. ஓகே, இந்த 3 வந்து எழுதிக்கோங்க. நீங்கள் எழுதிக்கோங்க. இது வந்து எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். எழுதிட்டு சைடில் வந்து கேப் விட்டுருப்பீங்களா, அதில் வந்து நீங்கள் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? இது வந்து இயர் கோடு. ஓகேவா? இயர்க்குள்ள கோடு அந்த மாதிரி மேலே ஹெட்டிங் கொடுங்க. இது வந்து இயர்க்குள்ள கோடு. இந்த மாதிரி இயர் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கோடெல்லாம் யூஸ் பண்ணணும். 0 யூஸ் பண்ணணும், 6 யூஸ் பண்ணணும், 4 யூஸ் பண்ணணும். இயர் கோடுன்னு போட்டு எழுதிக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம என்ன கோடு பார்க்க போகிறோம்னா டே கோடு. ஓகேவா? அதாவது நாளுடைய கோடு வந்து பார்க்க போகிறோம். டே கோடு நமக்கு தெரியும். நம்மளுடைய நாள் வந்து சண்டேலேருந்து ஆரம்பிக்கும். ஓகேவா? இதுக்கு சண்டே. ஓகேவா? எல்லாருக்குமே சண்டே ஃபுல்லாக வந்து ஃபில்லிங் தெரியும்னு நினைக்கிறேன். சண்டே. ஓகே. ஞாயிறு. ஓகேவா? தமிழ் எழுதிக்கோங்க. தமிழ் எழுதிக்கோங்க. ஓகே. தமிழ் எழுதிக்கலாம், இங்கிலீஷ் எழுதிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதிக்கோங்க. சண்டே அப்படின்னா வந்து ஞாயிறு. ஓகேவா? ஞாயிற்றுக்கிழமைக்கு 0 அப்படிங்கிற கோடு வந்து யூஸ் பண்ணணும். அடுத்தது நமக்கு என்னது திங்கக்கிழமை மண்டே. ஓகேவா? அதுக்கு வந்து நம்ம 1 அப்படிங்கிற கோடு வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து டியூஸ்டே. ஓகேவா? 0 சண்டே ஆரம்பித்தோம்னா அடுத்தது சாட்டர்டே வரைக்கும் அப்படியே வரிசை 6 வரைக்கும் நம்பர் எழுத வேண்டியதான். டியூஸ்டே வந்து 2, தேர்ஸ்டே வந்து அடுத்த வெனஸ்டே வந்து புதன்கிழமை வந்து 3, அடுத்தது பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே வந்து நமக்கு வந்து 4, அடுத்தது வந்து ஃப்ரைடே அப்படிங்கிறது வந்து 5, அடுத்தது சாட்டர்டே அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து 6. ஓகேவா? சண்டே வந்து ஆரம்பிக்கும் 0. ஓகேவா? அடுத்த மண்டே டியூஸ்டே வெனஸ்டே சாட்டர்டே வரைக்கும் 6 வரைக்கும். ஓகேவா? இது வந்து டே கோடு. இது வந்து நீங்கள் மெமரி பண்ண அவசியம் கிடையாது. சண்டே தான் ஃபஸ்ட்டு வரும் அப்படிங்கிறத நான் வச்சு 0 அப்படிங்கிறது வந்து கோடு கொடுக்கணும். மித்த எல்லாத்துக்கும் 1 2 3 அப்படிங்கிறது கொடுக்கணும். இது வந்து டே கோடு. இயர் கோடும் வந்து பார்த்துட்டோம். அடுத்தது வந்து படிக்கக்கூடியதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இயர் கோடும் டே கோடும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ரெண்டுனா சிம்பிளாக முடிச்சிடலாம். அடுத்து படிக்கக்கூடியது என்ன, மந்த் கோடு. ஓகேவா? மந்த்துக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை தான் மந்த் கோடு அப்படிங்கிறது. இந்த மந்த் வந்தால் இந்த நம்பரை வந்து யூஸ் பண்ணணும். இப்போ நமக்கு மந்த் அப்படிங்கிறது ஜனவரியிலேருந்து ஆரம்பிக்கும். ஸோ மந்த் கோடு அப்படிங்கிறது வந்து எழுதிக்கோங்க. ஓகேவா? இது எல்லாமே இது வந்து நான் நார்மல் இயருக்கு வந்து சொல்கிறேன். ஓகேவா? மந்த் கோடு வந்து நான் நார்மல் இயருக்கு. ஓகேவா? அதாவது நமக்கு வந்து இயர்லேயே வந்து லீப் இயர் உண்டு, அப்புறம் சாதாரண வருடம் உண்டு. நமக்கு இயரில் வந்து பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் மந்த்தில் வந்து நமக்கு லீப் இயரில் வந்து பிப்ரவரி அப்படிங்கிறது இருக்கலாம், அதுக்கு வந்து கொஞ்சம் மாறும். ஓகேவா? அதனால் இது வந்து நான் நார்மல் மந்த்துக்கு வந்து சொல்கிறேன், அதை வந்து எழுதிக்கோங்க. ஜனவரி அப்படிங்கிறது வந்து நம்ம 0 அப்படிங்கிற கோடு வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பிப்ரவரி. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பிப்ரவரி, அடுத்தது மார்ச், ஜனவரி டு டிசம்பர் வரைக்கும் எழுதிக்கோங்க. ஓகேவா? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், அடுத்தது வந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இதுக்கு எல்லாத்துக்கும் என்னென்ன கோடு அப்படிங்கிறத அப்படியே லைன் எழுதிக்கோங்க. இதுக்கு வந்து 0, பிப்ரவரி அப்படிங்கிறது 3, மார்ச்சுக்கும் 3, ஏப்ரல் அப்படிங்கிறது 6 அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணுவோம். மேக்கு வந்து 1, ஜூனுக்கு வந்து 4. ஓகேவா? அடுத்து ஜூலைக்கு வந்து 6 அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணுவோம். ஆகஸ்ட்டுக்கு 2, செப்டம்பருக்கு வந்து 5, அக்டோபருக்கு வந்து 0, நவம்பருக்கு வந்து 3, டிசம்பருக்கு வந்து 5. இந்த மேலே இருக்க டே கோடு இயர் கோடு ரொம்ப ஈஸி, நீங்கள் படிச்சிருவீங்க. இந்த இதுக்கு மட்டும் ஜனவரி டு டிசம்பர் நார்மல் கோடு வந்து நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா லீப் இயர் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த 2க்கு மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஓகே, இது வந்து நான் லீப் இயருக்கு வந்து சொல்லியிருந்தேன். இவ்வளோ நேரம் சொன்னது வந்து நார்மல் இயர் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ இந்த ஜனவரிக்கு இந்த கோடை வந்து யூஸ் பண்ணணும். சம்மு ஜெயமிச்சு அந்த கோடு வந்து உங்களுக்கு எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். ஓகே, லீப் இயர்னால் ஜனவரிக்கும் பிப்ரவரிக்கும் மட்டும் கோடு வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? 6, 2. ஓகேவா? ஒருவேளை லீப் இயராக இருந்தால் அது ஜனவரியாக இருக்கும் போது 6 அப்படிங்கிற கோடை வந்து யூஸ் பண்ணணும். இதே பிப்ரவரியாக இருந்தால் 2 அப்படிங்கிற கோடை வந்து யூஸ் பண்ணணும். இது வந்து லீப் இயர். இந்த 2க்கு மட்டும், மற்றபடி எல்லாத்துக்குமே சேம் தான். ஓகேவா? லீப் இயராக இருந்தால் ஜனவரிக்கும் பிப்ரவரிக்கும் மட்டும் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். இது வந்து எழுதிட்டு மெமரி பண்ணிக்கோங்க. ஜனவரிக்கும் அக்டோபருக்கும் 0, பிப்ரவரிக்கும் மார்ச்சுக்கு 3, நவம்பருக்கு 3, ஏப்ரலுக்கு மட்டும்தான் 6, மேக்கு வந்து 1, ஜூனுக்கு வந்து 4,
ஜூலைக்கு 6, ஏப்ரலுக்கு 6, ஆகஸ்ட்டுக்கு 2, செப்டம்பருக்கு வந்து 5, டிசம்பருக்கும் 5. இந்த மாதிரி மெமரி பண்ணிக்கோங்க. மந்த்து கோடு மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு மெமரி போட கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து சம்குள்ளே போகலாம். இந்த கோடை வச்சு தான் நம்ம வந்து இப்போ சம்மை வந்து செய்ய போகிறோம். ஸோ அதனால் கோடை வந்து எல்லாருமே மெமரி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். டிசம்பர் 8, 2007 அன்று சனிக்கிழமை வருகிறது. ஓகேவா? டிசம்பர் 8ல் 2007, டிசம்பர் 8, 2006 நாள் என்ன கிழமையில் வரும்? ஃபஸ்ட்டு 2007 அப்படிங்கிறது வந்து பாருங்கள், நமக்கு ஒரு லீப் இயர் கிடையாது. 2006 அப்படிங்கிறது வந்து லீப் இயர் கிடையாது. ஓகே, லீப் இயர் அப்புறமா வந்து நார்மல் வருஷம் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ ஒரு வருஷம் இருக்குது அப்படிங்கிறதுனா, இப்போ 2000 அப்படிங்கிற ஒரு வருஷம் இருக்குன்னா, இந்த 2000 வந்து 4ஆல் உங்களால் வகுக்க முடிஞ்சு அப்படின்னாலும், அதாவது நார்மல் 2020 அப்படிங்கிறது வந்து நம்ம 4ஆல் வகுக்க முடியும் அப்படின்னா இது வந்து ஒரு லீப் இயர். 2017 வந்து 4ஆல் வகுக்க முடியுமா? வகுக்க முடியாது. அப்போது 2017 அப்படிங்கிறது வந்து லீப் இயர் கிடையாது. இதுவே 100 ஆண்டு அப்படிங்கிறது 2100, 2200, 2100 வருஷத்தில் போகக்கூடியது 2000. இது ஒரு ஒவ்வொரு நூற்றாண்டுகள். ஓகேவா? 1900 இந்த மாதிரி இருக்கிறத வந்து, அதாவது நூற்றாண்டுகள். இதை வந்து நமக்கு வந்து நம்ம 400ஆல் வகுக்க முடிஞ்சால் 400ஆலையும் வகுக்க முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதுவும் ஒரு லீப் இயர். 4ஆலையும் அல்லது இதை வந்து 400ஆல் வகுக்க முடியாது. இது வந்து 4ஆல் வகுக்க முடிஞ்சுன்னா இது ஒரு லீப் இயர். ஓகேவா? நூற்றாண்டுகள் வந்து 400ஆல் வகுக்க முடிஞ்சுன்னா அதுவும் லீப் இயர். 4ஆல் வந்து வகுக்க முடியாத எல்லா இயருமே நார்மலான வருஷம். ஓகேவா? 2007 அப்படிங்கிறது 4ஆல் வகுக்க முடியாது. 2006 அப்படிங்கிறது 4ஆல் வந்து வகுக்க முடியாது. ஓகேவா? அப்போ இது வந்து நார்மல் வருஷம் தான். ஓகே, அப்போ நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது லீப் வருடமா சாதாரண வருஷமா அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். ஓகே, அப்போ இது வந்து லீப் இயர் வந்து நமக்கு கிடையாது. ஓகே, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ டிசம்பர் அப்படிங்கிறது வந்து நமக்கு டேட் எழுதுங்க. 8 டிசம்பர் அப்படிங்கிறது 12வது மாதம் 2007 அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு சனிக்கிழமை அப்படிங்க கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நமக்கு இது வந்து நமக்கு தேவையே இல்லை. நமக்கு தேவை டிசம்பர் 8, 2006. இதில் என்ன கிழமை வேணாலும் நமக்கு இருந்துட்டு போகுது. ஓகேவா? இது ஒரு நார்மல் வருஷம் அப்படிங்கிறதுனால இதுக்கான டேட் வந்து நமக்கு சனிக்கிழமை அப்படிங்க கொடுத்துட்டாங்க. நமக்கு தேவை டிசம்பர் 8. டிசம்பர் அப்படிங்கிறது மந்த்து நான் என்ன எழுதியிருக்கேன்? 2006. இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம இதை தான் எழுதி இதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இதில் கண்டுபிடிக்கிறது இது என்ன கிழமை அப்படிங்கிறதுனா ஃபஸ்ட்டு என்னது இயர் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இயர் எடுத்து 2006 அப்படிங்கிறத வந்து எழுதிக்கோங்க. இதில் இயரில் லாஸ்ட் 2 டிஜிட் எந்த இயரில் மொத்தமே 4 டிஜிட் தான் இருக்கும். அதில் வந்து இயரில் லாஸ்ட் 2 டிஜிட் வந்து எடுத்துக்கோங்க. அந்த 2 டிஜிட் கூட வந்து என்ன டேட் கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டை வந்து கூட்டிக்கோங்க. ஓகேவா? லாஸ்ட் 2 டிஜிட் எடுக்கணும். ப்ளஸ் வந்து இப்படி எழுதிக்கோங்க. ஓகேவா? லாஸ்ட் 2 டிஜிட் உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதிக்கணும். ஓகே, லாஸ்ட்டு 2 டிஜிட் அது கூட ப்ளஸ் டேட்டை வந்து கூட்டணும். இதுதான் ஃபஸ்ட் ரூல். ஓகேவா? அதை கூட்டினா நமக்கு என்ன இது வரும்? நமக்கு உங்களுக்கு புரியறதுக்காண்டி எழுதியிருக்கேன். ஓகேவா? இந்த டைம் எழுதியிருக்கேன். நீங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க. கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 14. ஓகேவா? அடுத்து இது வந்து ஒரு ரூல். இதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா, அதே மாதிரி தான் ரெண்டாவது ஸ்டெப் வந்து இந்த இயரில் கொடுத்துருக்க லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 06. ஓகேவா? லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 06. அதை வந்து 4ஆல் வந்து டிவைட் பண்ணணும். எந்த ஒரு இதேமாதிரி 2006, 2010 எந்த நம்பர் கொடுத்தாலும் அதை நம்ம 4ஆல் வந்து டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஒரு நாள் 4 அப்படிங்கிறது டிவைட் ஆயிரும். மீதி என்னது இருக்குது? நமக்கு 2 அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இதை வந்து டிவைட் பண்ணோம். இப்போ 6, 4. ஓகேவா? ஒரு நாள் 4, மீதி 2. இதை வந்து நம்ம வந்து வகுப்படக்கூடிய எண், இது வகுப்படும் எண், வகுக்கக்கூடிய எண் அப்படி சொல்லுவோம். மேலே இருக்கிறது வந்து நம்ம ஈவு அப்படிங்கிறத சொல்லுவோம். கீழே இருக்கிறத வந்து நம்ம மீதின்னு சொல்லுவோம். ஈவு என்ன கிடைக்குதோ அதை தான் இதில் எழுதணும். ஓகேவா? ரெண்டாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதிக்கோங்க. ஈவு என்ன கிடைக்குதோ அதை எழுதணும். ஓகே, ஒரு நாள் 4. ஈவு அப்படிங்கிறது 1. ஓகேவா? இது ஈவு, கீழே கிடைக்கிறது மீதி. ஈவு என்ன கிடைக்குதோ அதை வந்து எழுதணும். இது வந்து செகண்ட் ஸ்டெப். அடுத்து தேர்ட் ஸ்டெப் என்னென்னா, ஓகேவா, இது வந்து முடிஞ்சிச்சு. இப்போ தான் நம்ம அந்த இயர் கோடை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இயர் கோடு அப்படிங்கிறது வந்து 2006க்கான இயர் கோடு என்ன? 2006க்கான இயர் கோடு 2006 2000 to 2099. அதுக்கு நம்ம இயர் கோடு என்ன படிச்சிருக்கோம்? 6 அப்படிங்கிறது வந்து படிச்சிருக்கோம். ஸோ ஆன்சர் வந்து நமக்கு இந்த இயர் கோடு வந்து 6. அப்போ தேர்ட் ஸ்டெப் வந்து என்னது? நமக்கு 6. அடுத்து வந்து என்னது? நமக்கு மந்த்து கோடு. மந்த்து வந்து நமக்கு என்னது? டிசம்பர். ஓகேவா? அடுத்து மந்த்து கோடு வந்து எழுதணும். ஓகேவா? மந்த்து கோடு. இது வந்து ஃபோர்த் ஸ்டெப் வந்து மந்த்து கோடு. டிசம்பர் வந்து நமக்கு என்னது? டிசம்பர் வந்து நமக்கு 5. ஓகேவா? 5. டிசம்பர் வந்து 5. ஓகே, இப்போது மொத்தமே 4 ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? கொடுத்துருக்க இயரை வந்து எழுதணும். அதை லாஸ்ட் 2 நம்பர் கூட வந்து கொடுத்துருக்க டேட்டை வந்து கூட்டணும். ஓகேவா?
கூட்டணும். முடிஞ்சு அடுத்தது வந்து லாஸ்ட் 2 டிஜிட் கூட 4 வந்து டிவைட் பண்ணிவிட்டு ஈவு என்ன வருதோ அதை தான் வந்து நம்ம இதில் வந்து போடணும். அடுத்த இயர் கோடு வந்து அந்த இயற்கான கோடை போடணும். அடுத்த மந்த்துக்கான கோடு போடணும். மொத்தமே 4 ஸ்டெப் தான் மித்தது. நம்ம இப்போ இந்த 14, 1, 6 கண்டுபிடிச்சிருக்கோம். இது மொத்தமாக கூட்டுங்க. ஓகேவா? 14, 15, 20, 26. ஓகேவா? 26 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ மொத்தம் வந்து நமக்கு என்னது 26 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. 26 வந்து கண்டுபிடிச்ச பிறகு என்ன செய்யணும்னா 7ஆல் வந்து டிவைட் பண்ணுங்கள். ஓகேவா? பார்க்க பெருசாக இருக்கும். ஒரு டைம் உங்களுக்கு புரிஞ்சுட்டுனா நீங்கள் ரொம்ப சிம்பிள். எல்லா மெத்தடுமே நம்ம வந்து ஒரே ஒரு மெத்தட் வச்சு நம்ம எல்லா சம்மே நம்ம செய்ய போகிறோம். ஓகேவா? 7ஆல் வந்து எதுக்காக 7ஆல் டிவைட் பண்ணால் மொத்தம் எத்தனை நாட்கள் நமக்கு ஒரு வாரத்தில் 7 நாட்கள். அதெல்லாம் டிவைட் பண்ணுங்கள். ஒரே 7. இப்போ இதை வந்து எப்படி டிவைட் பண்ணுவீங்க? ஒரே 7 7 17 3 21 4 28 26க்கு மேலே போயிருது. அப்போ 3 21. அப்போ மீதி எத்தனை? 26ல் வந்து 21 போயிட்டுனா மீதி 5. ஓகேவா? அப்போ மீதி வந்து 5. நம்ம வந்து இதில் வந்து என்ன செஞ்சுருப்போம்னா இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. அதாவது இந்த சம்மில் லாஸ்ட் 2 டிஜிட்டில் வந்து 4ஆல் டிவைட் பண்ணி என்ன ஈவு வருதோ அதை வந்து போடுவோம். ஆனால் இங்கே வந்து என்ன தெரியுமா செய்வோம்? நம்ம வந்து மொத்தமாக கூட்டிட்டு அதை 7ஆல் டிவைட் பண்ணி என்ன மீதி வருதோ அதுதான் வந்து நம்ம கணக்கெடுக்கணும். ஓகேவா? மீதி வந்து இதில் எத்தனை வந்திருக்கு? 26 7ஆல் டிவைட் பண்ணதுக்கப்புறமா மீதி வந்து 5 அப்படிங்கிறது வரும். 5 அப்படிங்கிறது வந்து என்னது? நமக்கு 4 கோடு. ஓகேவா? டே கோடு 5 அப்படிங்கிறது பாருங்கள். இதில் 5 அப்படிங்கிறது எதுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். 5 அப்படிங்கிறது நம்ம ஃப்ரைடே யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அப்போது நமக்கு 5 அப்படிங்கிறது வந்து ஃப்ரைடே. ஆன்சர் வந்து என்னது? நமக்கு 5. இதுக்கு தான் ஓகேவா அந்த கோடு வந்து படிக்கணும். ஓகேவா? வெள்ளிக்கிழமை. ஆன்சர் வந்து நமக்கு வெள்ளிக்கிழமை. இது வந்து ஒரு நார்மல் வருஷம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இது வந்து ஆன்சர் வந்து டி. ஓகேவா? வெள்ளிக்கிழமை. இதுவே 2006 வந்து டிசம்பர் 8 வந்து வெள்ளிக்கிழமைனா 2007 வந்து டிசம்பர் 8 சனிக்கிழமை தான். அடுத்த ஒரு நாள் வந்து கூடியிருக்கும். இது வந்து நீங்கள் இதை கண்டுபிடிக்காமே போடலாம். உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதாவது ஒரு நார்மல் வருஷமாக இருந்து இதுக்கு அடுத்த வர வருஷமும் நார்மல், அதாவது லீப் இயர் இல்லாமல் வந்து இப்போ ஒரே டேட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா அது ஒரே ஒரு வருஷம் தான் டிஃப்ரெண்ட். அப்படின்னா இப்போ நான் 2005 வந்து எனக்கு கண்டிப்பாக நீங்கள் டிசம்பர் 8 2005 நீங்களே கால்குலேஷன் பண்ணி பாருங்கள். டிசம்பர் 8 2005 அப்படிங்கிறத போட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து வியாழக்கிழமை ஆன்சர் வரும். ஓகேவா? செஞ்சு பாருங்கள். ஓகேவா? நான் கணக்கு பண்ணாமல் எப்படி சொல்லணும்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த டேட்லேருந்து ஒவ்வொரு வருஷம் இப்போ 2005 டிசம்பர் 8 வந்து இந்த வருஷத்தில் வந்து நமக்கு 2005ன்னு வச்சுக்கிட்டோம். டிசம்பர் 8 வந்து வெள்ளிக்கிழமை வேலைக்கிழமை இருந்தால் அடுத்த வருஷம் 2006 டிசம்பர் வந்து அதுலேருந்து ஒரே ஒரு நாள் தான் நமக்கு கூடியிருக்கும் வெள்ளிக்கிழமை. அதுமாதிரி 2007 அப்படிங்கிறது ஒரே ஒரு கிழமை வெள்ளிக்கிழமை. சனிக்கிழமை அப்படிங்கிறது தான் நமக்கு கூடியிருக்கும். ஓகேவா? இது வந்து நார்மல் வருஷத்துக்குள்ளது. ஓகே, இப்போ நம்ம அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். என்ன எடுத்துக்கோங்க. ஜனவரி 1 2007 வந்து திங்கக்கிழமை. ஜனவரி 1 2008 அப்படிங்கிறது என்ன கிழமை? இதே தான். நீங்கள் இப்போ நம்ம பார்க்காம இப்போ வந்து என்ன ஆன்சர் அப்படிங்கிறது வந்து சொல்லிவிட்டு நம்ம செஞ்சு பார்ப்போம். ஆன்சர் வந்து கரெக்டாக வருதுன்னு பார்ப்போம். பாருங்கள், ஜனவரி 1 2008 அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள். இது ஒரு லீப் இயராக வருது. ஓகேவா? 8 அப்படிங்கிறது 4ஆல் அடி போகுமான்னு பாருங்கள். 5 20 2 8. ஓகே, இது வந்து ஒரு லீப் இயராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நமக்கு வந்து இதுவே வேறு ஒரு வருஷமாக இருந்துருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது வேறு ஒரு மந்த்தாக இருந்துன்னா நம்ம வந்து அப்படி கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு மெத்தட் சொன்னோம்னா இப்போ அடுத்த வருஷம் கண்டிப்பாக அதோட ஒரு நாள் வந்து கூடியிருக்கும் அப்படிங்கிறது. ஆனால் இதில் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆனால் பாருங்கள், ஜனவரி 1 தான் கொடுத்துருக்காங்க, திங்கக்கிழமை. அப்போ ஜனவரி கண்டிப்பாக 1 வந்து 2008 செவ்வாய்க்கிழமையாக தான் ஆன்சர் இருக்கும். ஓகே, செக் பண்ணி பார்த்துருவோமா இப்போ? ஆனால் இது வந்து லீப் இயர் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஜனவரி 1 2008 அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட் ரூல் என்னது? இயர் எழுதுறோம். இப்போ சிம்பிளாக முடிச்சிடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு சம் வந்து ரொம்ப டீப்பாக வந்து பார்த்தோம்னா 2008. அப்போ லாஸ்ட் 2 டிஜிட்டை வந்து எடுத்துக்கோங்க. அது கூட வந்து டேட்டை வந்து கூட்டினா 9 அப்படிங்கிறது வருது. அடுத்த 2வது ஸ்டெப் வந்து லாஸ்ட் 2 டிஜிட் கூட வந்து 4 வந்து அடிங்க. ஒரு நாள் 4 2 8. அதில் உள்ள ஈவி என்னது 2, அதை வந்து ஆட் பண்ணணும். அடுத்து இயர் கோடு கண்டிப்பாக 2006 அப்படிங்கிறத இயர் கோடு வந்துடும். இயர் கோடு அடுத்து மந்த் கோடு அப்படிங்கிறது பார்க்கும்போது இது வந்து லீப் இயர். ஓகேவா? அப்போ மந்த் அப்படிங்கிறதுல வந்து பாருங்கள், லீப் இயர்னால் நமக்கு ஜனவரி என்ன போடணும்? சாதாரண வருஷம்னா தான் நம்ம 0 போடுவோம். லீப் இயர்னால் 6 அப்படிங்கிற கோடை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ இதை வந்து கூட்டுங்க. 9 11 17 23 அப்படிங்கிறது வருது. இந்த 23 வந்து 7ஆல் டிவைட் பண்ணால் ஒரே 7 7 14 3 21 அப்படிங்கிறது வந்து நமக்கு வருது. அப்போ 23லேருந்து 21 கழிச்சா மீதி 2 அப்படிங்கிறது வருது. ஓகேவா? 2 அப்படிங்கிறது என்ன கிழமை அப்படிங்கிறத போய் பார்ப்போம். 2 அப்படிங்கிறது வந்து
செவ்வாய்க்கிழமை. ஓகேவா? நான் ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லிட்டோம். ஏன்னு சொல்லுங்கள், ஒரு சேம் இயர் சேம் நாள் அப்படின்னா அடுத்த வருஷம் அதை விட ஒரே ஒரு கிழமை தள்ளி வரும். ஓகேவா? அப்போ செவ்வாய்க்கிழமை தான் ஆன்சர். இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நீங்களே பாருங்கள், இயரும் ஒன்றா இருந்து, அதாவது டேட்டு அப்படி டேட்டு ஒன்றா இருந்து இயர் வந்து ஒரு வருஷம் தள்ளி இருந்துச்சுன்னா அதை விட ஒரே ஒரு கிழமை வந்து எக்ஸ்ட்ரா கூடியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இது ஜனவரி ஊடையில் உள்ள நாள் கிடையாது, நமக்கு தள்ளி போல். ஸோ மோஸ்ட்லி வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். ஜனவரி 1 2008 வந்து செவ்வாய்க்கிழமை. ஜனவரி 1 2009 நாள் என்ன கிழமையில் வரும்? இது ரொம்ப சிம்பிள். 2008 2009. பட் இது வந்து 2008 அப்படிங்கிறது இங்கே தான் ஒரு சிக்கல் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அதில் வந்து நமக்கு ரெண்டாவது வந்து நமக்கு லீப் இயர் கொடுத்துருந்தாங்கன்னா சிம்பிள். ஆனால் இங்கே வந்து லீப் இயர் ஃபஸ்ட்லேயே இருக்குது. 1/1/2008. போன சம்ம மாதிரி நம்ம வந்து இங்கே செவ்வாய்க்கிழமை வருது, இது வந்து புதன்கிழமைன்னு சொன்னோம்னா ராங். ஓகேவா? கொஸ்டின் வந்து தப்பு. ஓகேவா? இங்கே வந்து செவ்வாய்க்கிழமை வருது. கண்டிப்பாக வந்து பாருங்கள், புதன்கிழமை வராது. டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? ஏன்னா இங்கே வந்து லீப் இயர் வந்திருக்கு. அப்போ ஜனவரி 1/1/2009 வந்து என்ன வரும்? நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. நமக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அதை வந்து எழுதுவோம். லாஸ்ட்டில் உள்ள 2009 உள்ள லாஸ்ட்டு 2 டிஜிட் கூட வந்து என்னது நம்ம டேட்டை வந்து கூட்டினா 10 அப்படிங்கிறது வருது. அடுத்தது வந்து லாஸ்ட் 2 டிஜிட் கூட வந்து 4 வந்து அடி கொடுத்தா 1 நாள் 4, 2 நாள் 8. அப்போ ஈவ் வந்து 2 அப்படிங்கிறது வந்து இயர் கோடு கண்டிப்பாக நமக்கு 6 அப்படிங்கிறத வரும். மந்த் கோடு வந்து நமக்கு என்னது ஜனவரி அப்படிங்கிறதுனால இது ஒரு சாதாரண வருஷம். ஓகேவா? 2009 அப்படிங்கிறது ஒரு சாதாரண வருஷம் தான். அப்போ மந்த் கோடு நமக்கு என்னது ஜனவரியில் வந்து 0 வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா? 0. ஓகேவா? அப்போ 0. இப்போ இதை வந்து கூட்டுங்க. 12 18 கூட்டினா 18 கூட 7 வந்து டிவைட் பண்ணுங்கள். ஒரு 7 7 14. அப்போ 18லேருந்து 14 போனால் மீதி 4 அப்படிங்கிறது வருது. அப்போ ஆன்சர் என்னதுன்னு பாருங்கள், 4 வந்துச்சு. ஓகேவா? 4 அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன கிழமை வருது? தேர்ஸ்டே. சொன்னோம்னா புதன்கிழமை வராது அப்படிங்கிறது. ஏன்னா அது வந்து லீப் இயர் வந்திருக்கு. இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஓகேவா? ஃபஸ்ட்டே வந்து லீப் இயர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அடுத்த வருஷம் வந்து அதே கிழமை ஒரு கிழமை வந்து தள்ளி வராது. வியாழக்கிழமை வந்துச்சு ஆன்சர், புதன்கிழமை வரல. பார்த்தீங்களா? ஏன்னா இது ஃபஸ்ட்டில் வந்து லீப் இயர் வந்துட்டு ரெண்டாவது நம்ம கண்டுபிடிக்கிறது தான் நார்மல் வருஷமாக இருந்துச்சு, அதை விட ஒரு கிழமை தள்ளி தான் வருது. ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்த சம் பாருங்கள். ஒரே மெத்தட் தான், அதை வந்து நீங்கள் போடும். ஜனவரி 1 2007 வந்து திங்கக்கிழமை, ஜனவரி 1 2008 நாள் என்ன கிழமை? ரொம்ப சிம்பிள். 2007 திங்கக்கிழமைனா 2008 வந்து என்னது செவ்வாய்க்கிழமையாக தான் இருக்கும் ஆன்சர். நீங்களே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, லீப் இயராக இருந்தாலுமே ரெண்டாவது தான் இருக்குது. ஓகேவா? ஓகே, இப்போது 5ஆம் சம் பாருங்கள். கிபி 1996 ஆண்டு குடியரசு தினம் வெள்ளிக்கிழமை அன்று வந்தால் அவ்வாண்டில் சுதந்திர தினம் எக்கிழமையில் வரும் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து இதில் டேட்டு கொடுக்கல, வெறும் வருஷம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 1996. ஆனவருக்குள்ளே கொடுத்துருக்காங்க என்னது? குடியரசு தினம். குடியரசு தினம் எப்பொழுது வரும்? எப்போவுமே நமக்கு குடியரசு தினம் வந்து ஜனவரி 26. ஓகேவா? குடியரசு தினம் வந்து ஜனவரி 26. இதெல்லாம் நமக்கு நார்மலாகவே தெரிஞ்சது. அப்போ என்னது? 26 ஜனவரி 1996 அப்படிங்கிறது வந்து என்ன கிழமை கொடுத்துருக்காங்க? வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அவ்வாண்டில் சுதந்திர தினம். ஓகேவா? அப்போ சுதந்திர தினம் வந்து எந்த கிழமையில் வரும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ நமக்கு வருஷம் தெரியும். சுதந்திர தினம் எப்போவுமே நமக்கு எப்போ வரும்? ஆகஸ்ட் 15 அப்படின்னு தானே? ஓகேவா? சுதந்திர தினம் வரும். அப்போ 15 ஆகஸ்ட் அப்படிங்கிறது 8ஆவது மாதம் 1996. அப்போ இப்போ நம்ம பாருங்கள், நம்ம எப்பவும் போட ஒரு இயர் வந்து கொண்டு வந்தாச்சு. ஓகேவா? இதை வச்சு அது என்ன கிழமையில் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடும். ஆனால் என்ன, நம்ம எப்போவுமே பாருங்கள், இது வந்து இப்போ வந்து இது வந்து வெள்ளிக்கிழமை வருது, அடுத்த சனிக்கிழமை வரும் அப்படிங்கிறத சொல்லக்கூடாது. ஏன்னா சேம் வருஷம். ஓகேவா? சேம் வருஷத்தில் இருக்குது. அடுத்தடுத்த வருஷம்னா தான் நம்ம வந்து சொன்ன மெத்தடில் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் சொன்னோம்னா ஒரே டேட்டாக இருந்து அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரே வருஷம் ஒரே டேட்டாக இருந்து அடுத்த வருஷம் என்ன கிழமைன்னு கேட்டால் தான் ஒரே ஒரு கிழமை வந்து தள்ளி வரும் அப்படின்னு சொன்னோம். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் அப்படி கண்டுபிடிச்சிடக்கூடாது. சேம் இயரில் இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம எப்பவும் போல ஒரு மெத்தட் தெரியுமா நமக்கு வந்து அதில் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ என்னது? 1996 அப்படிங்கிறது ஒரு லீப் இயரா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்டுபிடிச்சிடணும். 4 அடி கொடுங்க. 1 நாள் 4, 2 நாள் 8, 3 நாங்கு 12, 4 நாங்கு 16, மீதி 3 இருக்குது. 7 நாங்கு 28, 9 நாங்கு 36, 9 நாங்கு 36, மீதி 3 இருக்குது. 9 நாங்கு 36. ஓகேவா? 1996 அப்படிங்கிறது ஒரு லீப் வருஷம். ஓகேவா? 1996 அப்படிங்கிறது ஒரு லீப் வருஷம். அதை அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டே அதில் வந்து எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கக்கூடியது அது லீப் இயரா நார்மல் இயரா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? லீப் வருடமா நார்மல் வருடமா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ 1990 நம்ம ஃபஸ்ட்டு என்னது நமக்கு ரூட் படி
ஃபஸ்ட்டு லாஸ்ட் 2 டிஜிட்டை வந்து நம்ம கொடுத்துருக்க டேட்டோட வந்து கூட்டணும். கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 11 அப்போ 10 111 அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கிது. அடுத்து வந்து லாஸ்ட் 2 டிஜிட்டை வந்து 4ஆல் வந்து டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஒரு நாள் 4, இரு நாள் 8, அப்போ 4 4 16. நமக்கு என்ன ஈவு கிடைக்கிது? 24 அப்படிங்கிறது கிடைக்கிது. அடுத்தது வந்து இயர் கோடு வந்து போடணும். இயர் கோடு போடும்போது என்ன ரூல் வந்து நமக்கு பார்க்கணும்? இது வந்து லீப் வருஷம். ஸோ லீப் வருஷம் அப்படிங்கிறதுனால நமக்கு ஆகஸ்ட்டில் வந்து எந்த ஒரு சேஞ்சுமே இருக்க போகிறது கிடையாது. ஓகேவா? நமக்கு ஜனவரி பிப்ரவரி வந்தால் தான் நம்ம அதில் வந்து அந்த லீப் இயருக்கு வந்து மாறும். ஆகஸ்ட்டாக இருந்தாலும் பிப்ரவரியாக இருந்தாலும் நமக்கு அதெல்லாம் வந்து எந்த லீப் இயர்லேயும் நமக்கு இயர் கோடு வந்து நமக்கு 1900 to 99. அப்போ 0 அப்படிங்கிறத போடணும். இப்போவே ஆகஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் மந்த்து கோடு, ஓகே, மந்த்து கோடு வந்து ஜனவரி பிப்ரவரினா மட்டும் தான் மந்த்து கோடு நமக்கு மாறும். ஆகஸ்ட்னா என்னது? நமக்கு 2 அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆகஸ்ட் வந்து 2. இயர் கோடு வந்து நமக்கு 0, மந்த்து கோடு வந்து நமக்கு ஆகஸ்ட்டு தான் வரப்போகுது. ஸோ வந்து நமக்கு 2. ஓகே, இப்போ இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து கூட்டணும். ஓகேவா? 105 7. ஓகேவா? 7. அடுத்தது வந்து 3, அடுத்து 1. அப்போ 137 அப்படிங்கிறது வந்துருக்கு. இதை வந்து 7ஆல் வந்து டிவைட் பண்ணுங்கள். ஒரே 7, மீதி 67 இருக்கும். 9 7 63. அப்போது 67 வந்து 63 போயிட்டுனா மீதி 4 அப்படிங்கிறது கிடைக்கும். 4 அப்படிங்கிறது வந்து என்ன கிழமையில் வரும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள். நீங்கள் வந்து இதை வந்து படிச்சுட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். 4 அப்படிங்கிறது வந்து வியாழக்கிழமை. ஓகேவா? 4 அப்படிங்கிறது வந்து வியாழக்கிழமை. ஆன்சர் வந்து சி. ஓகேவா? இதுக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுடைய ஃபோன்லேயே வந்து 1996 அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சுதந்திர தினம் வியாழக்கிழமை வருதா அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த பாருங்கள், 2018ஆம் ஆண்டு ஜூன் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை எனில் அதே ஆண்டில் ஜூலை 23 வந்து என்ன கிழமையில் வரும்? இப்போ தான் போன சம் வந்து பார்த்தோம் 1996 அப்படிங்கிறது. ஸோ இந்த சம் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஓகேவா? எல்லாருமே வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு வந்து ப்ரைவேட்டாகவே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களால் கமெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த சம்முக்கு வந்து எல்லாருமே ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அதே சம் தான். ஓகே, இப்போ வந்து இதை பாருங்கள். எந்த ஒரு மாதத்தின் 5ஆம் தேதியும் திங்கட்கிழமை வந்தால் அந்த மாதத்தின் 27ஆம் தேதி என்ன கிழமையில் வரும்? ஓகேவா? இந்த சம் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? இதில் வருஷம் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம எப்பவும் போல் செய்கிற மெத்தடில் செய்ய முடியாது. அது ஒன்று. ஓகே, இதில் வந்து பாருங்கள், எந்த ஒரு மாதத்தின் 5ஆம் தேதி வந்து திங்கட்கிழமை, 5ஆம் தேதி வந்து என்னது, 5th வந்து என்னது, திங்கட்கிழமை அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்டாங்க. அந்த மாதத்தின் 27ஆம் தேதி வந்து என்ன கிழமை அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு வந்து 27ஆம் தேதி என்ன கிழமை நமக்கு தெரியாது. இந்த 5ஆம் தேதியை வந்து 27லேருந்து 5 வந்து கழிச்சிடுங்க. ஓகேவா? அப்போ 22 நாட்கள் இருக்குது. ஓகேவா? ரிமைனிங் இந்த 22 நாட்கள் கூட திங்கக்கிழமை இருக்குல்ல, அந்த மாதிரி சம கேட்டாங்கன்னா 22 நாட்கள் கூட வந்து திங்கக்கிழமைக்கு வந்து நமக்கு என்ன கோடு வரும்? டே கோடில் சண்டே வந்து 0 அப்படிங்கிற கோடு வரும். திங்கக்கிழமைக்கு வந்து 1 அப்படிங்கிற கோடு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ அதை கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும்? 23 அப்படிங்கிறது கிடைக்கும். இதுக்கெலாம் நமக்கு இயர் கோடு அந்த மாதிரி இல்லை. அப்போ இந்த 23 வந்து மொத்தம் 23 நாள் இருக்குது. ஓகேவா? மீதி புரியுதா உங்களுக்கு? அந்த 27ஆம் தேதி வந்து நம்ம என்ன கிழமைன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்கிற அந்த 5 நாளையும் வந்து நம்ம கழிச்சிருந்தோம். ஓகேவா? அந்த 5 நாளை கழிச்சிட்டு அந்த மீதி இருக்கிறது 22 நாள். அதில் வந்து திங்கக்கிழமை கூட இதிலே செவ்வாய்க்கிழமை கொடுத்துருந்தாங்கன்னா செவ்வாய்க்கிழமைக்கு என்ன கோடு உண்டு? 2 அப்படிங்கிற கொடுத்துருப்போம். திங்கக்கிழமை அப்படிங்கிறது 1வது கோடு. ஸோ அந்த 1 வந்து ஆட் பண்ணி 23 நாள் இருக்குது. அந்த 23 நாளை வந்து 7 நாளை வந்து டிவைட் பண்ணுங்கள். ஒரே 7 7 14 3 21. அப்போ 23லேருந்து 21 போனால் மீதி 2. மீதி இருக்க தான் பார்க்கணும். அப்போ 2 அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. ஆன்சர் வந்து பி. ஓகேவா? செவ்வாய்க்கிழமை. இந்த மாதிரி டேட் எதுவுமே கொடுக்காம கொடுத்துருந்தோம் இந்த மாதிரி தான் செய்யணும். ஓகேவா? இயர் கொடுக்காம கொடுத்துருந்தோம் இந்த மாதிரி தான் செய்யணும். ஓகே, இப்போது இந்த சம் பாருங்கள். நான் ஆகஸ்ட் 11ஆம் தேதி பிறந்தேன். ராகவ் என்னை விட 11 நாட்கள் இளையவன். இந்த வருடம் சுதந்திர தினம் திங்கக்கிழமை வருகின்றது எனில் ராகவின் பிறந்தநாள் வந்து எந்த கிழமையில் வரும்? இதுலேயும் பாருங்கள், எந்த ஒரு இயருமே கொடுக்கல. அப்போ நான் வந்து என்றைக்கு பிறக்கேன்? ஆகஸ்ட் 11 வந்து பிறக்கேன். ஓகேவா? ஆகஸ்ட் 11ஆம் தேதி வந்து பாருங்கள் ஆகஸ்ட் 15. ஓகேவா? ஆகஸ்ட் 15 தான் நமக்கு வந்து என்னது சுதந்திர தினம். அப்போதுக்காக தான் கொண்டாடுவோம். அது நமக்கு ஒரு குழு கொடுத்துருக்காங்க. அது வந்து என்றைக்கு வருது? திங்கக்கிழமை வந்து வருது. ஓகேவா? இது வந்து நமக்கு அங்கே கொடுத்துருக்க குழு. ஆகஸ்ட் 15 அப்படிங்கிறது வந்து திங்கக்கிழமை வருது. ஆகஸ்ட் 11 அப்படிங்கிறது நமக்கு என்னென்னு தெரியாது. நமக்கு கேட்டிருக்கிறது யாரோட இது? ராகவோடைய பிறந்தநாள் தான் கேட்டிருக்காங்க. ராகவ் அப்படிங்கிறவர் வந்து யார்? என்னை விட 11 வயசு வந்து இளையவன். அப்படின்னா என்னது? ஆகஸ்ட் 11 வந்து நான் வந்து பிறந்திருக்கேன்.
என்னை விட ராகவ் வந்து எத்தனை 11 நாள் இளையவர். அப்போ ப்ளஸ் 11 வந்து ஆட் பண்ணணும். ஏன்னா நான் 11ஆம் தேதி பிறந்தோம்னா அடுத்த ஒரு 11 நாள் கழித்து தான் அவன் பிறந்திருப்பான். என்னோட இளையவங்க அப்படிங்கிற விஷயம் 22 நாள். ஓகேவா? அப்போ 22ஆம் தேதியில் வந்து பிறந்திருக்காங்க. ஓகேவா? என்னை விட ஒரு 11 நாள் கழிச்சு அப்படிங்கிற விஷயம் 22ஆம் தேதி ஆகஸ்ட் 22. ஆகஸ்ட் 22ல் வந்து யார்? ராகவ் வந்து பிறந்திருக்கான். ஆகஸ்ட் 22 அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நமக்கு ஒரு இது இருக்குது. ஓகேவா? 7னுடைய மடங்காக தான் இப்போ 7 திங்கக்கிழமை அப்படிங்கிறது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 7ஆம் தேதி 1ஆம் தேதி திங்கக்கிழமை 7னுடைய மடங்கு 7ஆம் தேதி திங்கக்கிழமை இருந்தால் அடுத்து வந்து 14ஆம் தேதி திங்கக்கிழமையாக தான் இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு 7னுடைய மடங்கும் சேமாக தான் நாட்கள் இருக்கும். ஓகேவா? இது எதுக்காக சொன்னோம்னா இப்போ பாருங்கள், இப்போ 15ஆம் தேதி அப்படிங்கிறது வந்து திங்கக்கிழமையாக இருக்குது. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து 14 அப்படிங்கிறது வந்து ஞாயிற்றுக்கிழமை. ஓகேவா? இப்போ 15ஆம் தேதி அப்படிங்கிறது வந்து திங்கக்கிழமை. ஏன்னு சொல்லி 15 வந்து ஆகஸ்ட் 15 வந்து திங்கக்கிழமை. அதாவது 7னுடைய மடங்காக வரக்கூடியதில் வந்து அடுத்த நாள் வந்து சேமாக தான் இருக்கும். இப்போ இதனுடைய 8வது வந்து, அதாவது இது திங்கக்கிழமை கிடையாது, இப்போ இதனுடைய 8ஆம் நாள் வந்து திங்கக்கிழமையாக தான் இருக்கும். பாருங்கள், அதாவது ஒவ்வொரு 7னுடைய மடங்கு ஆகும். 14க்கு அப்புறமா வந்து 21 அப்படிங்கிறது வந்து 7னுடைய மடங்கு. அடுத்த நாள் வந்து 22. அப்போ இதனுடைய கிழமையும் திங்கக்கிழமையாக தான் இருக்கும். அப்போ ஆகஸ்ட் 22 அப்படிங்கிறது வந்து திங்கக்கிழமை. ஓகேவா? இப்போ 7னுடைய மடங்கு 7 7 1 7 14 3 29. ஓகேவா? 7னுடைய மடங்காக தான் இருக்குது. அந்த 7னுடைய மடங்குக்கு அடுத்த நாள் என்ன நாள் வருது? அடுத்த நாளும் அதுக்கு 7னுடைய மடங்கு நாள் அடுத்தடுத்த நாள் வந்து சேமாக தான் இருக்கும். அதாவது இந்த 14உடைய அடுத்த நாள் வந்து என்னது? 15. ஓகேவா? அதுமாதிரி 21 அடுத்த நாள் வந்து 22. இந்த ரெண்டுக்குள்ளே கிழமையும் சேமாக தான் இருக்கும். அதுதான் சொல்ல வராங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் இதுக்குள்ளே இப்போ 7 அப்படிங்கிறதுக்கு 8வதுக்குள்ளதும் கிழமை வந்து நமக்கு சேமாக தான் இருக்கும். இது திங்கக்கிழமையாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு ஆகஸ்ட் 15 அப்படிங்கிறது திங்கக்கிழமை இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து டி. ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். இன்று முதல் வாரம் திங்கக்கிழமை எனில் 18 நாட்களுக்கு பிறகு எக்கிழமையில் வரும். இது வந்து முதல் வாரம். ஓகே, இந்த மாதிரி சம் வந்து முதல் வாரம் வந்து திங்கக்கிழமை. ஒரு வாரத்தில் 7 நாள் இருக்கும். அதில் முதல் நாள் வந்து நமக்கு திங்கக்கிழமை அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்டாங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு 7 நாள், அடுத்த ஒரு 7 நாள் அப்படிங்கிற பட்சம் 14வது நாள். அப்போ 15வது நாள் நமக்கு என்னதுக்கு கிடைக்கும்? திங்கக்கிழமையாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ தானே நம்ம 7னுடைய மடங்கு பார்த்தோம். 7 11 அடுத்தது நமக்கு 21. நமக்கு 18 நாட்களுக்கு பிறகு அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ 15வது நாள் நமக்கு திங்கக்கிழமை தான். அப்போ 17 அப்படிங்கிறது வந்து நமக்கு செவ்வாய்க்கிழமை வரும். 16 அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை. 17 அப்படிங்கிறது புதன்கிழமை வரும். 18 அப்படிங்கிறது வந்து வியாழக்கிழமை வரும். ஓகேவா? ஆன்சர் வந்து வியாழக்கிழமை. உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து எப்படி இந்த இதில் வந்து திங்கக்கிழமை 15ஆம் தேதி போட்டேன்னு தெரியுதா? இப்போ 7னுடைய மடங்காக வந்து வரும். 7 வந்து நமக்கு முதல் நாள் அப்படிங்கிறது வந்து திங்கக்கிழமை. முதல் வாரம் அப்படிங்கிறது வந்து நமக்கு திங்கக்கிழமை அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ அடுத்தது வந்து 14 நாள் வரும். அதுக்கு அடுத்த நாள் உள்ள 15ஆம் நாள் வந்து 15ஆம் தேதி நமக்கு திங்கக்கிழமையாக தான் வரும். ஸோ நமக்கு 18 நாள் தான் தேவை. 18 நாட்கள் கழித்து வந்து என்ன கிழமை? 18 நாட்களுக்கு பிறகு என்ன கிழமை அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஸோ 18 அது வந்து நமக்கு வியாழக்கிழமை. ஓகே, இதோட நமக்கு வந்து கேலண்டர் சம் வந்து முடிஞ்சுட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு லாஜிக் வந்து புரிஞ்சிடும். ஓகேவா? அந்த 7 அப்படிங்கிறது 14 மடங்கு. அதுக்கு அடுத்த நாள் வரக்கூடியது வந்து எந்த கிழமையில் இங்கே வந்து இப்போ கொடுத்துருக்காங்களோ இது 8ஆம் நாள் செவ்வாய்க்கிழமைனா அடுத்த 15ஆம் நாள் செவ்வாய்க்கிழமையாக தான் வரும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.